ஆரம்பமாகின்றது அறிவு களஞ்சியம் தோப்போடு ஜெயா நடசினவர்கள் வணக்கம் வாருங்கள். இனிய மதிய வணக்கம். கலைவாணி மோகனவர்களுக்கும் அதிக நடாமர்களுக்கும் அனைத்து பாமுகளுக்கும் அங்கிருந்த மதிய மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு ஜியாவின் அறிவிக்கலைஞம் இன்றைக்கு 494ஆகும் சிந்தனையாக நாங்கள் ஈற்றுன்ற பணியை பெரும் சுமையாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனை நல்மனதோடு செய்து கொள்வதை அது எங்களுக்கு திறமையாகவும் ஒரு பீராகவும் இருக்கும். எடுக்கிற பணியை பொறுத்து தானே சுகமா சுமையான்றது அறியப்படும் இல்லையா? என்ன சிறந்தா என்ன சுமையா நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன வேலையண்டா இல்ல அதுதான் எல்லாவற்றையும் சுகமாகவும் ஏற்றுக்கொள்ள இயலாது சுமையாகவும் ஏற்றுக்கொள்ள இயலாது. செய்கிற பணியால் சுமையாக இருக்கும், பிறகு போக போக சுமை இல்லாம இருக்கும். இப்ப நாங்கள் எல்லாம் இதுக்கு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்தது, சுமையா இருந்தது. பிறகு போக போக எங்களுக்கு அதுலயே சாப்பிட்டது. எதுக்கு போறதுக்கு எல்லா விஷயம் எல்லா தொழிலும் அப்படித்தான். இல்லை எல்லாம் வராது. சிலர் விருப்படன் செய்யக்கல அது சுமையாக வராது. சிலர் வெறுப்போடு செய்ய ஈஸியான வேலையும் அது சுமையாக தான் தெரியும். சரியா? இப்போ சில சொல்லுவார் அச்சோ படையா வேறு வேலை இல்லை, இது இவ்வளோ வேலை, அது அவர்களுக்கு சும்மா மாதிரி. அதை நீங்கள் சிம்பிளாக எடுத்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் வேலையே அது. அதை ஒவ்வொருத்தர மனதையும் பொறுத்த நினைக்கிறேன். சில வேலைகளை இப்போ நிறைய இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அந்த பெண்களுக்கு இந்த இந்த இதுகள் அதான் ஹெவியான வேலைகள் கொடுக்குறதெல்லாம் இல்லை முதல். சரியா? இப்போ பாவங்கள் நிறைய சாமங்களை வச்சு தள்ளி கொண்டு போகணும். அப்போ அது உண்மையிலே சும்மா தான், அது சும்மா அதை சுகமாயிட்டு கொள்ளையில தானே. சரி வாங்க, நன்றி. சரி, நாங்கள் கிளிக் பண்றது 3 இடத்தை போட்டிருக்கிறீங்க. முதலாவதே பாருங்க, பார்ட் 12 முதலாவதே போடுங்க. நான் சரியா மண்டே செய்தது முதலாவது இருக்கிறத போடுங்க. முதலாவது வெல்வதியாருக்கு போய் முதலாவதே போடுங்க. நீங்க அத இதண்ட ஒண்ணும் என்ன இதன் வரையில் எழுதுறது வருது. இப்ப வருது போகுது. இப்ப வருகுது. பேரோட வருகுதா? ஓ, பேர் வந்திருக்கு. போடுங்க. 10 தான் வந்திருக்கிறீங்க. வாங்க. செல்வி நித்யானந்தன் ஆறுதலா தானே திறக்கிறேன் நான். எனக்கு கை நோவு கொண்டு கலைவாணி மோகன், செல்வி நித்யானந்தன், சரோனி சூத்ராஜா பதிந்திருக்கிறீர்கள். கேள்வி ஓபன் பண்றவருக்கும் கை பிரச்சனை, பதில் போடுறவங்களுக்கு கை பிரச்சனையா கிடக்கு. இப்ப கொஞ்சம் வேதனையா இருக்கு. வாணியில் எழுதுனே நேவிஸ் பிலிப்பு சிவாமணி பாய்ந்திருக்கிற, சவர்த்தினி பாய்ந்திருக்கிற, சரோதினி சூதராஜா செல்வி நித்யானந்தம் பாய்ந்திருக்கிற, கலைவாணி மோகன் பாய்ந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் அங்கே போய்விட்டார்கள். பதியுங்க. நேவிஸ் பிலு, கலைவாணி மோகன், சரோனி சூதராஜா, சிவமணி, செல்வி நித்யானந்தன், பத்மினி.
இவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஃபோன் இணைந்து இருப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். பல தொகுப்பாளர்கள் இதுல பகிர்ந்து கொள்வதில்லை. இல்லை, தங்கடையை மட்டும்தான் வரையணும். அதுதான் ஓ, டு பிசி மறுவலைப்பிலையும் கேட்குறையில இதுக்குள்ளே போகிற மெசேஜ்களை பார்க்காம இருக்கிறார்கள் பலர். அப்போ என்னத்தை சொல்கிறது? ரெண்டு நிமிஷத்தால தொடங்குவோமானி. மற்றவர்கள் வந்து பகிர்ந்து கொள்ளட்டும். அன்பான துறவுகளே பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு நிமிஷத்தால தொடங்குவோம். சரி, முதலாவது கேள்விக்கு போவோம். பூமியின் சகோதரன் எனப்படும் கோள் எது? பூமியின் சகோதரன் எனப்படும் கோள் எது? சந்திரன், வியாழன், செவ்வாய். நேரம் செக் பண்ணினா நான் 10 செக் பண்ண. வியாழன் என்பது சரியான பதில். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண இல்லையா? செய்திருக்கிறேன். இல்லை, பண்ண இல்லை. ஏன் மாணி? இல்லை, ஸ்க்ரீன் ஷேர் பண்ண இல்லை, தான் கேட்குறேன். அட்டைக்கத்தின மூக்கு நீங்கள் பண்ண இதில் வரும், பேர்களும் வரும், இதுகளும் வரும் மற்ற கம்ப்யூட்டரில். செய்துட்டு தான் திறந்தனா. சரி, ஓகே, தொடருங்க. அட்டைக்கு எத்தனை மூக்கு? வந்துட்டு அட்டைக்கு எத்தனை மூக்கு? கேள்வி வர இல்லை. 2, 4, வந்தது 2, 4, 6. இப்ப வர இல்ல, முந்தி முதல் வந்துட்டுது. வரையில்லையா கேள்வி? இப்ப வந்துட்டு 4 என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு போவோம். மனித மூளையின் சராசரி நிறை என்ன? 1.36 கிலோகிராம், இல்ல 1.38 கிலோகிராம், 1.40 கிலோகிராம். 1.36 கிலோகிராம் என்பது சரியான பதில். நான்காவது கேள்வி. சந்திரனிலிருந்து உயிருடன் திரும்பிய உயிரினம் எது? சந்திரனிலிருந்து உயிருடன் திரும்பிய உயிரினம் எது? நாய், குரங்கு, ஆமை. ஆமை என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வி. தேயிலை அதிகம் பயன்படுத்தும் நாடு எது? தேயிலை அதிகம் பயன்படுத்தும் நாடு எது? சீனா, ஜப்பான், இந்தியா. இந்தியா என்பது சரியான பதில். ஆறாவது கேள்வியாக,
ஒரு கோழி ஒரு ஆண்டுக்கு எத்தனை முட்டை இடும்? ஒரு கோழி ஒரு ஆண்டுக்கு எத்தனை முட்டை இடும்? 225, 228 அல்லது 230? 228 என்பது சரியான பதில். 7வது கேள்வி. நிலவில் விளையாடிய முதல் விளையாட்டு எது? நிலவில் விளையாடிய முதல் விளையாட்டு எது? கேரம்போட்டா, கோல்ஃபா, பாம்பேற்ற இறக்கம். அந்த பாம்பேற்ற இறக்கம் அந்த மட்டையில விளையாடுறது அந்ததான். கோல்ஃப் அல்லது கரம்போட்டா. கோல்ஃப் என்பது சரியான பதில். 8வது கேள்வி. அடிடாஸ் என்ற நிறுவனம் எந்த நாட்டுக்குரியது? அடிடாஸ் என்ற நிறுவனம் எந்த அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி? ஜெர்மனி என்பது சரியான பதில். 9வது கேள்வி. உலக தேசிய கொடியில் இடம்பெறாத நிறம் எது? உலக தேசிய கொடியில் இடம்பெறாத நிறம் எது? கருப்பு, பிரவுன் அல்லது ஊதா? மண் நிறம் தான் பிரவுன் என்று சொல்றது. ஊதா என்பது சரியான பதில். 10வது கேள்வி. ஒரு நாளைக்கு சராசரியாக பெண்கள் எவ்வளவு பேச்சை பேசுகிறார்கள்? பெண்கள் 20,000, 22,000 அல்லது 24,000? 22,000 சொற்கள் ஒரு பெண் சராசரியாக ஒரு நாளைக்கு பேசுகின்றார்களாம். ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறான். வேட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், சிவமணி, நேவிஸ்பிரி, சரோஜினி சோதரா, கலைவாணி மோகன், பத்மினி. மற்றவர்களை காணையில அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி. சணல் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் நாடு எது? சணல் அந்த பசுந்தாள் பசலை என்று சொல்றது. பசலை தாண்டி பாவிக்கிறது. மஞ்சள் பூல பூத்திருக்கும். இந்தியா, ஜெர்மனி, சீனா? இந்தியா என்பது சரியான பதில். 12வது கேள்வி. அடகு வைக்கும் முறை அதிகம் அறிமுகமான நாடு இது. அடகு வைக்கிற அடகு வைக்கிற முறை அறிமுகமான முதல் நாடு இது. பிரித்தானியா, அமெரிக்கா, இத்தாலி? இத்தாலி என்பது சரியான பதில். 13வது கேள்வி. இயற்கை ரப்பர் செய்யும் நாடு எது? இயற்கையான ரப்பரை செய்யும் நாடு எது? மரத்துல இருந்து பால் எடுத்துறாது இல்லை, இது இயற்கையாச்சு. சீனாவா, தாய்லாந்தா, வியட்நாமா? தாய்லாந்து என்பது சரியான பதில். 14வது கேள்வி. மயில் தொகையில் எத்தனை கண் வடிவங்கள் உள்ளன? கண் தொகை மயில் தொகையில இத்தனை கண் 180, 190, 200. 200 அது 200 அது 20 இல்லை 200. 200 என்பது சரியான பதில். 15வது கேள்வி. மயில் எத்தனை ஒலிகளை எழுப்புகின்றது? அதாவது இந்த சத்தம் 9, 10, 11? 11 என்பது சரியான பதில். 16வது கேள்வி. உலகின் மைய புள்ளியில் உள்ள நாடு எது? அந்த மைய புள்ளியில இருக்கிற நாடு எது? துருக்கி, கானா அல்லது திபெத்? துருக்கி என்பது சரியான பதில். 17வது கேள்வி. உலகில் பௌத்தம் பின்பற்றும் முதலாவது நாடு எது? பௌத்தம் என்பது எது பின்பற்றும் முதலாவது நாடு? வியட்நாம், சீனா, ஜப்பான்? பௌத்த சமயம். சீனா என்பது சரியான பதில். 18வது கேள்வி. பௌத்தம் பின்பற்றும் 2வது நாடு இது? பௌத்த சமயத்தை பின் மியான்மரா, தாய்லாந்தா, கம்போடியாவா? தாய்லாந்து என்பது சரியான பதில்.
19வது கேள்வி. உலகில் உள்ள காதல் நகரம் என்று இதனை அழைக்கின்றார்கள். காதல் நகரம் என்று பிரான்சு, கனடா அல்லது மாலதீவு? கனடா என்பது சரியான பதில். அது கனடாவில் நயாகரா நீர்வீழ்ச்சியில அந்த காதலர் போய் கூட சந்திக்கிறதாம். அதுதான் அதுக்கு காதல் நகரம் என்று. நயாகரா நீர்வீழ்ச்சியில கனடாவில் நயாகரா நீர்வீழ்ச்சி, அதுக்கு தான் காதல் நகரம் என்று முதலே போட்டு இருக்கு அந்த போட்டில். 20வது கேள்வியாக, தேனிலவு தலைநகரம் என இது அழைக்கப்படும் நாடு எது? இட்டலி, கனடா, பிரான்ஸ்? அதுவும் கனடா தான். தேனிலவு என்று காதல் நகரம், தேனிலவெல்லாம். இங்கே நகரம் மட்டும் போட்டுக்கிறீங்க, நாடு என்று இருக்கு, எதை கேட்குறீங்கன்னு விளங்கல்ல. தேனிலவு தலைநகரம் என அழைக்கப்படும் நாடு. கனடாவில் அந்த நயாகரா அந்த இடத்தை தான் அது நகரம் வந்திருக்கு. நாடு என்பது தகுதிக்குள்ள தவறாக போயிட்டு நாடு என்று எடுங்கோர். கனடா என்பது சரியானது. தேட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், சிவமணி, சரோஜினி குரா, விஸ்வ, பத்மினி, கலைவாணி மூணு. அடுத்த கேள்வி போவோம். 22வது கேள்வி. கண்ணாடி செய்வது முதல் கண்டுபிடித்த நாடு இது? கண்ணாடி செய்வது பெல்ஜியம், சீனா, பிரித்தானியா? சீனா என்பது சரியான பதில். 22வது கேள்வியும், முதலில் கண் மாற்று சிகிச்சை இந்த நாட்டில் இடம்பெற்றது? இத்தாலி, பிரித்தானியா, ஜெர்மனி? பிரித்தானியா என்பது சரியான பதில். 23வது கேள்வியும், பசுமை புரட்சியை குறிக்கும் உணவு எது? பசுமை புரட்சியை குறிக்கும் உணவு எது? நெல், சணல் அல்லது கோதுமை? கோதுமை என்பது சரியான பதில். 24வது, எந்த நாட்டு பாலைவனத்தில் மணல் இல்லை? பாலைவனம் என்றவுடனே மணல் தான் சொல்றது. இந்த இடத்துல புகண்டா, வெனிசுலா அல்லது பேரு? பேரு என்பது சரியான பதில். 25வது கேள்வியும், அநாதை யானைகளுக்கு பராமரிப்பு நிலையம் எந்த நாட்டில் உள்ளது? கைவிடப்பட்டதா இருக்கிற யானைகளுக்கு பிடிச்சு கொண்டு வைத்திருக்கிற பராமரிப்பு நிலையம் இந்தியாவா, இலங்கையா, ஆப்பிரிக்காவா? இலங்கை என்பது சரியான பதில். 26வது கேள்வியும், வண்ண தொலைக்காட்சி அறிமுகம் செய்த நாடு இது? கலர் டிவி. பிரான்ஸ், இந்தியா, ஜெர்மனி? பிரான்ஸ் என்பது சரியான பதில். 27வது கேள்வியும், உலகில் 500 ஆண்டுகளுக்கு மேல் மக்கள் மனதில் இருப்பவர்கள் யார்? 500 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் 500 ஆண்டுகளுக்கு மேல மனதில் இருப்பார்களா? விஞ்ஞானிகளா, மருத்துவர்களா, இலக்கியவாதிகளா? இலக்கியவாதிகள் என்பது சரியானது. 2 இவர்கள் மறைந்தாலும் அந்த புத்தகங்கள் அவர்களை மனதில் வச்சு கொண்டே இருக்கு. இலக்கியவாதி. 28வது கேள்வியும், நீல நிறத்தை பார்க்க முடியாத பறவை எது? ஆந்தை, பருந்து, கழுகு? ஆந்தை என்பது சரியான பதில். 29வது கேள்வியும், எந்த விலங்குக்கு இதயம் பெரியது?
யானை, ஒட்டகம், ஒட்டகச் சிவிங்கி. ஒட்டகத்து தான் இதயம் பெரியது, சிறியது சிங்கத்துக்கு. 29வது கேள்வியும், சிவப்பு நதி எந்த நாட்டில் ஓடுகின்றது? வியட்நாம், ரஷ்யா, தாய்லாந்து. வியட்நாம் என்பது சரியான பதில். லேட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், சிவமணி, சரோஜனாதா, நீவிஸ்மி, வத்னி, கலைவாணி. அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும், சோகமான விலங்கு என்று இதனை அழைக்கின்றார்கள்? முயல், பனிக்கரடி அல்லது திருவக்கரடி? திருவக்கரடி என்பது சரியான பதில். 32வது கேள்வியும், விவசாயியின் பகைவன் யார்? விவசாயிகளுடைய பகைவன் யார்? மண்புழு, பறவைகள் அல்லது வெட்டுக்கிளி? வெட்டுக்கிளி என்பது சரியான பதில். 33வது கேள்வியும், யானைகள் அதிகம் உள்ள நாடு எது? இந்த கேள்வி போன முறை அதை கேட்டிருந்தேன் நான். இதுக்காண்டி இந்த கேள்வியை தான். ஆப்பிரிக்காவா, போட்ஸ்லாவாவா, சிம்பாவியா? ரெண்டு இடத்திலும் ஆப்பிரிக்காவில் இருக்குமா, போட்ஸ்லாவிலும் இருக்குமா, சிம்பாவிலும் இருக்கின்ற. எல்லாரும் இதுல யானை ஆப்பிரிக்கா நாடுகளெல்லாம் அதிகம் யானைகள் இருக்கின்றது. முதலாவது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற போட்ஸ்லாவாவிலும் சரிசமன ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கான். நான் இதை வாசிச்சுட்டு தான் இதை தந்த நான் இந்த கேள்வி. தாய்லாந்து வெள்ளை யானைகளுக்கு பேர் போன இடம் தான் தாய்லாந்து. 34வது கேள்வியாக, வருமான வரி இல்லாத நாடு இது? குவைத்து, சவுதி அரேபியா, ஓமான். குவைத் என்பது சரியான பதில். 35வது கேள்வியும், வனவிலங்கு நலச்சங்கம் எங்கே ஆரம்பமானது? வனவிலங்கை கண்டிய நலச்சங்கம், இந்த நலங்களை கருதி சங்கம் ஒன்றாம். இந்தியாவா, இலங்கையா, ஜப்பான்? இந்தியா என்பது சரியான பதில். 36வது கேள்வியும், இந்தியாவில் தேனுக்கு பேர் போன இடம் எது? கொல்லிமலை, மருதமலை அல்லது பவளமலை? கொல்லிமலை என்பது சரியான பதில். 37வது கேள்வியும், கரும்புக்கு பெயர் போன இடம் இது இந்தியாவிலே? தேனி, ஊட்டி, நெய்வேலி? தேனி என்பது சரியான பதில். 38வது கேள்வியும், புரியாணிக்கு பேர் போன இடம் எது? புரியாணிக்கு ஆம்பூர், கோவை, காவலூர்? ஆம்பூர் என்பது சரியான பதில். 39வது கேள்வியும், இந்தியாவில் மாம்பழத்து உற்பத்தியில் முதலாவது மாநிலம் எது? ஆந்திராவா, உத்தரப்பிரதேசமா, கர்நாடகா? உத்தரப்பிரதேசம் என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக, இந்தியாவில் மாம்பழத்து உற்பத்தியில 2வது மாநிலம் எது? பீகாரா, ஒடிசாவா, ஆந்திராவா? ஆந்திரா என்பது சரியான பதில். லீட போட்டு போவோம். செல்வி நித்யானந்தன் முதலாவது உறவாக
முதலாவது இடத்துல இருக்கிறார். 6167 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக இரண்டாவதாக சிவமணி அவர்கள் 3487 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மூன்றாவது சரோஜினி சூதராஜா 3481 புள்ளி எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நாலாவது பத்மினி 2421 புள்ளிகள் எடுத்திருக்க உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஐந்தாவது இடத்துல நேவிஸ் பிலிப் 2248 புள்ளிகள் எடுத்திருக்கிற உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆறாவதா கலைவாணி மோகன் 1542 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இதையும் பற்றித்தான் நாங்கள் ஜானியாட்ட நினச்சா நீங்கள் ஒட்டகம் சொன்னீங்கண்ணே. ஆமாம் ஆமாம், ஆ ஒட்டது தான். நாங்கள் பெரியால் தானே அது. இல்லை பெரிய ஆள் உருவம் சின்னதல்ல. இது இது உருவம் பெருசு. இதை எஞ்சினா போச்சுது ஜானகி. ஆ மற்றது ஜானகிகள் கூட உள்ளது நீங்கள் என்ன சொன்னீங்க? அது ஆப்பிரிக்காவில் தான் மணி. ஆப்பிரிக்கா சிம்பாவேல முதல் இருந்தால் இப்போ ஆப்பிரிக்காவில் பொலோஸ்கோல் இடம் உண்டு, புது இடம். 2 இடத்துலையும் சரி சிம்பாவே தான் போட்டேன். சிம்பாவே தான் நானும் சிம்பாவே போட்டேன். தான் போட்டேன். சிம்பாவே மூன்றாவது இடத்துல இருக்கு. சிம்பாவே முந்தி சிம்பாவே தான் இருந்தது. இல்லை அன்றைக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்ட நேரம் செல்வி நித்யானந்தன தாய்லாந்துல வெள்ளை யானைக்கு தான் தாய்லாந்து பேர் பண்ணணும். நாங்களாம் சிம்பாவே சிம்பாவே தான் இருக்குன்னு கூட இருக்குன்னு போட்டோம். சிம்பாவே அது சிம்பாவில இப்ப முதல் சிம்பாவில தான் இருந்த நாங்க படிக்கலாம். ஆனா இப்ப ஒரு முறை யாரோ கேள்வி கேட்டு ஆப்பிரிக்கான்னு கூட சிம்பாவே வந்தது. இப்ப இந்த முறை சிம்பாவே இல்லைன்னு சொல்றீங்க. அதான் அப்ப எங்களுக்கு டவுட். முதல் நாள் சிம்பாவேண்டு வந்தது. அது பிறகு ஆப்பிரிக்கான்னு சொன்னாங்க. ஆப்பிரிக்காவெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க சிம்பாவே கூட இல்லையா. அப்ப அது இடம் மாறி போகுது போல. அது என்ன போர்ட்ஸ் லாவாவோ போர்ட்ஸ் லாவாண்டு லாவா. ஆனா காதல் நகரம்ன்றது பிரான்ஸ் தானே இல்லையா? காதல் நகரம் என்று சொல்றது பிரான்ஸ் தான். காதல் நகரம் பிரான்ஸ் தான் சொல்லுவாங்க. கனடாவுக்கு இப்பதான் கனடான்னு சொல்றீங்க. கனடா இது எப்ப மாறினது? இல்ல வாணிமோகன், மொழி வந்து காதல் மொழி. கலை எழுத்து திறந்தது பிரான்ஸ். காதல் நகரம் வந்து பிரான்ஸ். காதல் நகரம்ன்றது கனடா தான் சரியா நினைக்கிறேன். நான் பிள்ளையாத்தா பிரான்ஸ போட்டுட்டேன். ஆனா காதல் மொழி வந்து பிரெஞ்சு. அதுல வந்து நம்ம காதல் நகரம் அது அந்த யூடியூப்ல கொஞ்ச நாளுக்கு முதல் வந்ததான் வாணி. நயாகராவுல சொன்னது அது வந்திருந்ததுதான். ஆனா எனக்கும் ஒரு அடுத்த டவுட் என்னன்னா, விவசாயிகளின் பகைவன் வந்து மண்புழுவும் சரி வெட்டுக்கிளி. இல்ல நண்பன். இது பகைவன் வெட்டுக்கிளி. அது நண்பன் மண்புழு. அது நண்பன் தான் மண்புழு. பகைவன் வந்து வெட்டுக்கிளி. உள்ளதெல்லாம் போய் திண்டு போட்டு ஒரு முறை இந்தியாவை வயலெல்லாம் அழிச்சது வெட்டுக்கிளி தானே. இல்ல எனக்கு அது ஒரு டவுட் இருந்து. இல்ல அது மண்புழு நண்பன். ஓகே நண்பன் நானும் பாக்குறேன். அந்த காதல் நகரத்தின் இது நான் 10 இது எழுதி இருந்தேன். நான் உடன் எழுதி பாக்குறேன். கிடைச்சிதாண்டா பாக்க. அது கனடா. சில மியூட்ல நிக்கிறீங்க. அடுத்துட்டு பேசுறீங்களா தெரியல. வெட்டுக்கிளி தான் பகைவன் என்றால் அந்த நெல்லுகள் முற்றி வரைகளும் அதை சத்து எடுத்து உறிஞ்சி சாப்பிட்டுருமாம் வெட்டுக்கிளி. அந்த இயேசுன்ற காலத்திலும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காண்டி இந்த மக்களுக்கு பஞ்சம் வர வேண்டியாண்டி அந்த ஆதி காலத்துல இப்ப கிட்டத்திலே வந்தது 5-6 வருஷத்துக்கு முதல்ல காதல் நகரம் இது இதான். நீங்கள் அதுல 10 இதுவும் இருக்குதா உங்கள்ட்ட? 10 இல்ல காதல் நகரம் இருக்கு. என்னட்ட இருக்கு. ஓகே ஓகே எழுதி வச்சிருக்கிறோம். அது கனடா தான். அது முதலாவது கனடா. அடுத்த இதுகள் கொண்டு ஆமாம்
அது அது இந்த தமிழ் பதம் வந்து பரமபதம்ன்றதுதான் அந்த விளையாட்டுக்கு பாம்பு அணி அது பாம்பு பாம்பு ஏணி என்றதுக்கான அந்த விளையாட்டின் பெயர் பரமபதம். வாணிக்கு தெரிஞ்சிருக்குமே, இல்ல நாங்க இப்ப கிட்டது இல்ல. வாணிதான் சொன்னது முதல்ல. பரமபதம். இல்ல அது முந்தைய சரி, நான் சொல்லத்தான் நீங்க அப்படியாண்டு கேட்டது. இல்ல ஏன்னா அந்த இது பரம பதம் இது வந்து படம் இந்த கேள்வி வந்து கேள்வியா இவர் தமிழோட தின்னால இப்ப கர்நாடகத்துக்கு இல்ல இல்ல வந்து கேட்டது. அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம். ஆமாம். நான் வந்து அஜித்திர படம் பார்த்துட்டு அந்த படத்துல ஆமாம், பரமபதம் ஆமாம், பாட்டம் வர பரமபதம். நான் அடுத்த நாள் சொல்ல அப்படியாண்டு கேட்டேன். நீங்க அதான் மறந்து போயிட்டோம். நாங்க பாம்பு மேனியம் சினைக்கல் நடரன்னு சொல்றது அது பரமபதம். அது எனக்கு வர மாட்டேன் நீங்க அதுதான் காதல் நகரம் நயகரா போல் இருக்கிறபடி அதான் காதல் நகரம். அதுதான் தெரியல, அறிஞ்சோள்வோம். இப்ப செஸ்ட்டுக்கு வந்து சதுரங்கம், செஸ் விளையாட்டுக்கு சதுரங்கம் மண்டகம் இருக்கும். தெரியாத அறியப்படுறது தானே. இல்ல இந்த காதல் நகரத்துல நானும் அந்த 10 இதுவும் எழுதி இருந்தேன். எழுதி வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் பாரிஸ் பரிசும் இருக்குது. ஓமோ பாரிஸ் இருக்குது, வெனிஸ் இருக்குது, காதல் நகரம் பரிசு இருக்குது, பரிசு இருக்குது, வெனிஸ் இருக்குது, சாண்டோரினி இருக்குது. நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க ஒரு ஆள். இல்ல மோயோ மௌயோ மௌயோ மையோவா மயோ மயோ மயோண்டு ஒரு நாடு மயோண்டுன்னு. மயா வந்து இதுல இருக்குன்னு நினைக்கிறேன், டர்க்கிலையா கிரீஸ்லயாக்குவா? இல்ல இல்ல கிரீஸ்லயா? கிரீஸ்ல கொஞ்சம் நல்ல சொன்னது மயோ உலகின் மைய புள்ளி வந்து துருக்கி இதன்று பார்த்தாலக்கா அது வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடப்பட்டதுதானே. அதே போல ரஷ்யாவும் அப்படித்தானே வரும். இல்ல இல்ல இந்த கோடுல போட்டு இருந்தபடியே மைய கோட்டன்னு சொல்லி அந்த பாகை என்ன நாடு சொன்னீங்க? மைய துருக்கிய எடுத்தாலும் அது என்ன மைய கோடண்டை இப்ப ஆசியாவும் ஐரோப்பா ரெண்டுக்கும் சேர்ந்தது இது மாதிரி. இப்ப அதே போல சரியான கேள்வி பதில் என்னதுக்கு நான் கியூவா போட்டு விட்டுட்டேன். மைய கோட்டில் இருக்கும் மைய கோடு, உலகின்ற மைய கோடு. என்ன நாட்டுக்கு வந்தது? அது துருக்கி தான். துருக்கியா? துருக்கி. கானாவையும் போடு, கானாவுக்கு பக்கத்துல இருக்கா. நான் கானாவை தான் போட்டேன். கானாவா பேரு இல்ல, பேரு கானா வந்து ஆப்பிரிக்காக்கு. மாலதீவும் இருக்குது அந்த காதல் நகரத்துல. போன முறை மாலதீவு வந்தது கேள்விக்கு, மாலதீவு தான் சரியா வந்தது. காதல் தீவுன்னு சொல்லி அது யாரோ கேட்ட கேள்விதான். முதலிடத்துல இருக்கிறது இப்ப காதல் நகரம் ஆகிட்டீங்கன்னா அந்த இதுக்கு கூட காதலர். சரியா, மற்ற கேள்வியும் கேளுங்க, இருக்கா அவங்ககிட்ட வரதும்? நான் அதை கேட்டுட்டோம். கண்டுபிடி யாருன்னு சொல்றாக்கள் வந்து சொல்லணும். தற்போது மிக உச்சகட்டத்தின் நிலையில் உள்ளது, பெயரிலும் இதற்கு பெருமையானது, அது என்ன? 2 கேள்வி ஒரு சொல்லில வரணும். விட தற்போது உச்சகட்டத்தில் உள்ளது, உச்சகட்ட நிலையில் உள்ளது, பெயரிலும் இதற்கு பெருமையானது. தங்கம். என்ன சொன்னீங்க? தங்கம். தங்கம். நேவிஸ் பிலிப்ஸ். வாழ்த்துக்கள். ஏனம்மா எவ்வளவு அக்கறை தங்கத்துல பாருங்க. கேட்ட கேள்விதான். கேட்டவில்லையா இது? அப்ப ஆமாமா மாட்டேன் சொல்ல இல்ல இல்ல சொல்லிட்டில்ல ஒன்றும் இல்லத்தானே. அத உடனே எனக்கு அங்க ஞாபகம் வந்துடுது. வாடி தங்கத்தை போன முறை செல்விதான் இந்த கேள்விக்கு பதிலே சொன்னேன். நான் தான் பதில் சொன்னேன். சரி, 2வது, சிலர் இப்படியாக வாழுகின்றார்கள், சில மனிதர்கள் இப்படியாக வாழ்கிறார்கள், எங்கள் எல்லா தேவைக்கும் இது அவசியமானது. நாணயம். அத்மினிக்கு ஒரு புள்ளி. இதுவும் வந்ததுதான். சரோஜினி சோதரஜாவோட மியூட்ல நிக்கிறீங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. நீங்க 2ல நிக்கிறீங்க, அங்காலையும் 2 ஐடியில நிக்கிறீங்க. இந்தியர்கள் துவாயை இப்படியும் அழைப்பார்கள், மரக்கறி மீன் வகைகளை இப்படியும் செய்து சமைப்பார்கள். துண்டு இது வந்ததுதான். வந்ததை திருப்பி தாருங்கள். துண்டு
பெண்களில் இந்த நீங்க பரவாயில்ல பரவாயில்ல. கல்லால் இதனை அணையாக கட்டுவர், இல்லாதவர்களுக்கு இப்படியாக கொடுத்து உதவுவர். என்ன மீண்டும் சொல்லுங்க. கல்லால் வேலிகளை இதனை அணையாக கட்டுவார்கள், இல்லாதவர்களுக்கு இப்படியாக கொடுத்து உதவுவார். பகிர்ந்து கொடுப்பார்கள். பகிர்ந்து கொடுப்பது என்பது சரியானது. என்ன கொடுப்பார்கள்? பகிர்ந்து. பாத்தீங்களே பத்மினி எழுதுனது இப்ப வேலை செய்யுது. எழுத இல்ல. பெண்களின் அணிகலன்களில் ஒன்று சிலர் காவலுக்கு நீதியாக கட்டுவார்கள். என்ன காப்பு கட்டுறதோ? காப்பு என்பது சரியான காப்பு காப்பு. அவர் எழுதலையா? எழுத ஏன் போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்கள், நான் எழுதி வச்சிருக்கிறேன். அது நல்ல விஷயம் தான், அது நல்ல விஷயம் தான். நீ கீழே பாக்குறீங்க. இத பாப்போம். கயிறு என்பதில் மிக முக்கியமானது. பசலையாக வளர்ப்பார்கள். சணல். சணல் என்பது சரியான வகை. இதெல்லாம் வந்து கேட்டது இல்ல இல்ல, இது நான் கேட்கல, இது புதுக்கு எழுதுன்னா இல்ல. இந்த செக்ஷன் அப்படியே வந்தது கேக்கா. ஆசிரியர்மார் சோதனை காலங்களில் அப்படி சொன்னா சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. ஆசிரியர்மார் சோதனை காலங்களில் பாவிப்பார்கள், ஒரு மிருகத்தை சிறப்பாக அழைப்பார். ஒரு மிருகத்தை சிறப்பா ஆசிரியர்மார் சோதனை காலங்களில் பாவிப்பார்கள், ஒரு மிருகத்தை சிறப்பாக அழைப்பார்கள். இது நான் இல்ல. ஆசிரியர் மிருகத்துக்கு பிரமண்ட் இருக்கா? அடி மிருகத்துக்கு வருமா? மிருகத்தை இப்படி அழைப்பார்களா? சோதனை நேரங்களில் பாவிப்பார். ஆசிரியர்கள் சோதனை நேரங்களில் பாவிப்பார்கள், ஒரு மிருகத்தை சிறப்பாக அழைப்பார்கள். மிருகத்தையா? பன்றி. ஒரு மிருகத்தை பேப்பர் இல்ல. மிருகத்துக்கு என்ன? முதல் வந்த கேள்விகளை தான் தந்துட்டேன். இப்ப வராத கேள்விகள் தாரேன். அப்ப வாணி புள்ளி போடுற வழியா முதல் அவ்வளவும் மைனஸ் ஆக்குறது. பத்மினி அவர்களுக்கு மைனஸ் ஆக்குனா சரி. இப்ப எப்படி சொல்வார்கள் தானே? சோதனை காலத்துல கண்டிப்பு இல்ல, கண்டிப்பு முட்டை கழுதை அப்படின்னு சொல்றதல்ல. முட்டை கழுதை சிலர் பேசுறது, இது ஒரு முட்டை கழுதை. சோதனை காலத்துல சோதனை நேரத்துல பாவிப்பாருல்ல சொல்றேன். சோதனை நேரத்துல பாவிக்கிறேன்டா பேனை பாவிப்பார்கள், வேறு என்ன பேப்பர் பாவிப்பார்கள். சோதனை காலத்துல ஆசிரியரே பாவிக்க போயிடும். இல்ல பிள்ளைகளுக்கு காணாதி குடுக்குறாங்க. கழுதை சொல்றேன், பேப்பர்கள் தாளுகள் குடுக்குறவே தானே எழுதுறது. கழுது என்று சொல்றீங்க, கழுது என்னண்டு வேற? அதானே அழிறப்பரோ அழி என்ற ஒரு மிருகம் இருக்கும். இல்ல, சோதனை காலத்துல இவர்கள் ஆசிரியர்களில் இதை பாவிப்பார். ஆசிரியர்கள் தானா? ரெட் பென். கரும்பலகையில சோதனை காலங்கள் இல்லையா? மிருகம் என்ன மிருகம்? இல்ல, சோதனை காலங்களில் தான் இதை அவர்கள் பாவிப்பார். மிருகத்துக்கும் இது ஒரு பேரா? மிருகத்துக்கும் ஒரு பேரு. மிருகா தந்தா கண்டுபிடிச்சிடுவீங்க. கொஞ்சம் சிக்கல் தான். குழு தாங்க. எத்தனை எழுத்துக்கு ஏதாவது மிருகத்துக்கு எதுவும் சொல்லுங்க. அது எழுத்து சொன்னா இப்ப மிருகத்துக்கு யானை என்றால் கரி அப்படியே எடுக்கணுமா? அல்ல நேரடியா? இல்ல இல்ல இல்ல. கருவி குருவி கருவி இல்ல. சோதனை காலத்தை பயன்படுத்துவார்கள். அதான் சோதனைக்கு என்ன வாத்தி மேல வச்சிருக்கிறேன். புள்ளி போட வேணும், பேப்பர் வச்சிருப்பாரு கட்டாயம். அதைத்தான் தாளண்டு கேட்டேன். மாணி சொன்ன சரி. முதலாவது புள்ளிமான். புள்ளிமான் புள்ளி ஓடுவார்கள். புள்ளிமான் இரண்டாவது. ஒவ்வொன்று சொன்னோடியா புள்ளிதான் போடலாம். வாழ்த்துக்கள் வாணிக்கு. புள்ளிதானே கொடுக்குறாங்க ஆசிரியர். சோதனை காலத்துல
மற்றது ஒரு இந்திய புத்தகம் பேரானது ஒரு எழுத்தாளரின் சிறப்பும் பேரானது. ஒரு இந்திய புத்தகத்துக்கும் பேரானது ஒரு எழுத்தாளரின் சிறப்பும் பேரானது. அகிலனா இல்லை. நான் அதுதான் நினைச்சேன் அகிலன்னு. இந்திய புத்தகத்துக்கு பேரானதா? இந்திய எழுத்து. ஓ, மற்றது ஒரு எழுத்தாளரின் சிறப்பு பேரானது. மண் சஞ்சி இந்தியாவில் மண் சஞ்சி இல்லையே. இந்தியாவில் திருவள்ளுவர். திருவள்ளுவர் இல்லை. திருவள்ளுவர் புத்தகம் திருக்குறள். திருக்குறள் இல்லை, அப்படி வரா. நீங்கள் அப்போ அடிக்கடி மறக்கிறாருக்கும் என்ன இதை அவர் சொல்கிறது 2 மொண்டல்ல வரணும். திருக்குறள் 2 மொண்டல்ல அவர் 2 ஒரு சொல்லல வரணும். 2 கேள்வி ஒரு ஒரிஜினல் மாதிரி தான் கேட்குறாரு. ஒரு விட வரணும். புத்தகத்தின் பேரும் மணிமேகலை இல்லை. இல்லையா? சிரித்திரன் எழுத்தாளருக்கு சிரித்திரன் வராதன். இந்தியா பேப்பர். சிரித்திரன் ஸ்ரீலங்கா பேப்பர். இலங்கையில. அது இலங்கையில. இது இந்தியா புத்தகம். 2வது என்ன சொன்னீங்கக்கா? ஒரு எழுத்தாளரின் சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் உங்களுக்கு தெரியவனும் எல்லாருக்கும். ஆனந்த விகடனா? விகடன். சரி. குமுதம். குமுதம், குங்குமம், ராணிமுத்து, ஆனந்தி, ஆனந்த விகடன். யாரு சொல்றீங்களான்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. கல்கண்டு, ராணிமுத்து, குமுதம் இல்லையா? சொல்லிட்டேன். இருக்கிறாரும் எங்கேயாவது இருப்பார இருக்கும். குங்குமம். எழுத்தாளர் என்ன பேரானது, சிறப்பு பேரானது. ரெண்டுக்கும் ஒரே பேர் வரணுமோ? என்ன இப்ப 5 கேள்விக்கு நீங்க சரியா சொன்னீங்க. அதான் புது கல்வி இல்ல. நீங்க புது கல்வி இல்ல. அது பழைய கல்வியை கேட்கத்தான் நீங்க கேட்டதுக்கு மனுஷன் விளம்பரம் சொன்னோம். சொல்லிட்டா. நீங்க புது கல்வி 2 கேள்விக்கு ஒரு பதில். 2 கேள்விக்கு ஒரு பதில். காசி ஆனந்தன். காசி ஆனந்தன் என்ன புத்தகம் வந்ததோ? இல்ல அவர் இலங்கையில சேர்ந்தவரல்லோ, அத கூட யோசிக்கல. இலங்கையிலேயே இருக்கிறார், இல்ல இந்தியாவில. இந்திய புத்தகம் பேரானது. அதுதான் இல்ல பதில் சொல்லிக்கலாம், அதை யோசிக்கல என்று. இல்ல அவர் காசியானந்தன் இந்தியாவில. கல்கி வருமா? கல்கி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். கல்கின்ற பேரானது. கிருஷ்ணமூர்த்திக்கு பேர் கல்கி. கிருஷ்ணமூர்த்தி. ஆமா நிறைய பேர் கல்கி பேர் புத்தகமும் கல்கி என்ற புத்தகம் வந்து வாழ்த்துக்கள். சரோஜினி கல்கி சொல்லல எல்லாம் சொன்ன நீங்க இதை வரையில. ஆமா. ஒரு விஷப்பூச்சியின் தொழில்பாடானது சிலர் நிலத்தில் சிந்தி விடுவார்கள். ஒரு விஷப்பூச்சியின் தொழிற்பாடானது சிலர் நிலத்தில் சிந்தியும் விடுவார்கள். 2வது என்ன சொன்னீங்க? கொட்டு என்பது சரியான பதில். ஒரு விஷப்பூச்சியின் தொழில் என்பது கொட்டுறது. சேள் என்ன கொட்டுறது. மற்றது சிலத்துல சிந்தி விடுவார்கள். கொட்டுறன்னு சொல்றது. கொட்டி விடுறது. ஓகே, சரியா. செல்விக்கு ஒரு புள்ளி. கொட்டுறதுன்னு சொல்றதோ? கொட்டுறது. கொட்டுது. கொட்டுறன்னு சொல்ற எல்லாம் குலாவி குலாவி என்று சொல்லி தேள் கொட்டுறது, குலாவி கொட்டுறது. சில தொழிலாளருக்கு முதலாளிமார் இதனை வைத்திருப்பார்கள்.
இறுதி நேரத்தில் இதனை செய்வதும் உண்டு. இறுதி நேரத்தில் இதான் முதலாளிமார் சில தொழிலாளர்கள் முதலாளிமாரை இப்படி வைத்திருப்பார்கள். இறுதி நேரத்தில் இதனை செய்வதும் உண்டு. ஆப்பு தான் வைக்கிறது. இறுதி நேரத்தில் கருமம் கருமம் ஊர்வலமா இல்ல நிறைவு நேரத்தில் நேரத்துல என்ன செய்யலாம்? கருமம்னு சொல்றேன். இல்ல. முதலாளிகளுக்கு தொழிலாளர்கள் இப்படி வச்சிருப்பார்கள். ஆமா பட்லப்பா திருப்பி நான் பூட்டி போட்டு போவோம். முதலாளிகள் தொழிலாளருக்கு செய்வார்களாம். முதலாளி ரிப்பீட். சில தொழிலாளர்கள் முதலாளிமார் இப்படி வைத்திருப்பார்கள். சில தொழிலாளிகளை முதலாளிமார் சில தொழிலாளிகளே நீங்க மாறி சொல்றீங்க. இல்ல, தொழிலாளர்களை முதலாளிமார்கள் இப்படி வைத்திருப்பார்கள். நீங்க முதலாளிகள் சொன்னீங்க. அதான் நம்ம வேலை செய்யப்படி கட்டளை கருமம் கட்டளை கருமம் அடிமையாவே திருப்பி. ஆமா, 2 பேரும் இறுதி நேரத்துல இதனை செய்வாங்கண்டா அது காரியம் செய்வார்கள் தானே நேரத்துல. இறுதி நேரம் என்னத்தை குறிக்கும்? காரியம் செய்வாங்க இறுதி நேரத்துல. தீபக்கிரியர்கள் செய்வாங்க இறுதி நேரத்துல இதனை செய்வதுண்டு. இல்ல, இறுதி நேரம் நீங்க எதுவும் எதை சொல்றீங்க? இறுதி நேரம் இறுதி நேரம் கடைசி நேரம். கடைசி நேரம் அதுதான் சொல்றேன். கடைசி நேரத்துல அதான் சொல்றது இறப்பத்தான் சொல்றது. இறுதி நேரம் அடக்குமுறை. அடக்கம் இறுதி நேரத்துல அடக்குமுறை என்ன செய்யறேன்? வேலையில பேரை வட்டி விடுவீங்க. ஐயோ, இந்த சனியன் சிலஞ்சிட்டு போட்டுச்சு முதலாளிமார் சொல்றது இருக்குதான். இல்ல, அடக்கி வைப்பார்கள், அடக்கம் செய்வார்கள். தொழிலாளி மாதிரி அடக்கி வச்சிருப்பாங்க முதலாளி. இவற்ற பேரை வட்டி இறுதி நேரத்துல அடக்கம் செய்வார்கள். இல்லையா? மரியாதை இல்ல, தொழிலாளிக்கு மரியாதையா கொடுக்குறாங்க முதலாளி மாதிரி. கொடுக்குதான் தானே. ஆனா அவ முதல் சொன்னவ தொழிலாளிமார் முதலாளிமார் முதல் கொடுக்குறாங்க. தொழிலாளிமார் முதலாளிமார்களை வைத்திருக்கிறேன் சொல்லி இருந்தேன். அப்படித்தான் சொன்னேன் நான். நீங்க சொல்றீங்க, பிறகு சொன்னீங்க தொழிலாளிமார முதலாளிமார் இப்படி வச்சிருப்பாரு. நீங்கள் கேட்கத்தான் ரிப்பீட் பண்ணி கொண்டு சொன்ன. இல்ல, அவ சொன்ன தொழிலாளிமார் முதலாளிமாருக்கு கொடுப்பதும் அதுக்கு தான் நான் சொன்ன ஆப் வைக்கிறேன். நீங்க சொன்னீங்களா ஆப் பண்ணு. இல்ல வராது, நீங்க சொன்னதுக்கு சொன்னாங்க. ஆனா இப்ப சொல்றீங்க நீங்க முதலாளிகள் தொழிலாளர்களை இப்படி இல்லப்பா. அவர் சொன்னவர் ஆரம்பத்துல முதலாளியை தொழிலாளர்கள் இப்படி வச்சிருப்பாங்க. நான் அது சொன்னேன். இப்ப அவருடைய கேள்வி தொழிலாளர்களை முதலாளி இப்படி வச்சிருப்பார். அப்படித்தான் முதல்ல சொன்னோம். முதல்ல சொல்லல, அப்படியே நான் எழுதி வச்சிருக்கேன். தொழிலாளிமார் முதலாளிமாருக்கு தான் சொன்னோம் வைத்திருப்பார்கள். இறுதி நேரத்திலையும் இப்படி என்று சொன்னவா. அப்படி மாறி சொன்னபடியாத்தான் நான் இப்படி சொன்னேன். ஏனண்டா தொழிலாளர்கள் முதலாளி இப்படி வச்சு வேண்டாம், கடைசியா நேரம் ஆப்பு வச்சு போட்டு போவார்கள்ன்றதுக்காகத்தான் நான் அதை அப்படி சொன்னபடியாத்தான். நான் ஓகேன்னு இதை கண்டுபிடிக்க முதல்ல. பணிவு இல்ல, கவலைப்படுவேன். தொழிலாளர்களை முதலாளி மாதிரி எப்படி வச்சிருப்பாங்க? தலையில வச்சிருப்பாங்க. சுமந்து செல்றது. விளக்கமா தந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த தொழிலாளர்களை முதலாளி தாங்கி பிடிக்கிறாருன்னு சொல்லுங்க. அப்போ சும்மா தாங்கி இல்ல தூக்கி வைக்கிறதா? எந்த யாராவது முதலாளி அப்படி சொல்ற தெரியல. தோழில கொண்டு வர அது கிட்டத்தட்ட பொருந்தும் போல நடக்குது. கடைசி நேரத்துல தோல்ல சுமக்கிறது சரி. உன்னுக்கு பிள்ளையே எந்த தொழிலாளி முதலாளிய சுமக்குற அடக்குமுறை. அடக்கம் சொன்னேன். இல்ல, வேற ஏதாவது ஒரு உதவி தாங்க அக்கா. இது கடைசி நேரத்துல இறுதி நேரத்துல என்ன செய்யற? நீங்க காரியம் பண்ணுவாங்க. தூக்கி கொண்டு போகணும்.
இல்ல எரிப்பாங்க. கிருகா அடக்கம் செய்கிறது இல்ல எடுத்து இல்ல விடுவார்கள். வீட்டுல எடுத்து வீட்டு விடுவார்கள். காரியங்கள் வீட்டு காரியங்களிலும் உண்டு. முழுகுறது. கிரியை அஞ்சலி செலுத்துறது இல்ல வீட்டு அதிகமாக காரியங்கள் அதிகமாக அழுகிறது வேறு என்ன ரெண்டு மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் செய்கிறவைகள் இந்த மதத்திலும் செய்கிறோம். வழிபாடு. பணிவிட இல்ல வழிபாடு. சுண்ணம் அடிக்கிறது. அணிதல். என்ன பிடிக்கிறது? சுண்ணம் அடிப்பினம். இல்ல அது அது வருகுதா? அந்த இதுக்கு வருகுதா? தொழிலாளர் ஆராதனை செய்யறது. வணங்குறது. நீங்களே பதில சொல்லி போட்டு அடுத்ததை கேளுங்க. சரி, நான் அதை விட்டுட்டு சொல்றேன். மற்ற சொல்லுவேன். இது சொல்லுங்க. பதில சொல்லுங்க. பந்தம் பிடிக்கிறது. பந்தம், பந்தம் பிடிக்கிறது. பந்தம் பிடிக்கிறேன் இல்லையா? அது சின்ன பிள்ளைகளே தான் சொல்றத. அது என்ன சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ பந்தம் பிடிக்கிறதான் அது. இல்ல கொஞ்சம் போறோம். இல்ல அவங்க அந்த கேள்வி முதல்ல கேளு. தொழில் பந்தம் அந்த அந்த கேள்வியை கேளுங்க. தொழிலாளர்கள் முதலாளிமாருக்கு இதனை இப்படித்தான் நீங்க ஆரம்பத்திலையும் கேட்ட நீங்க சரியா? செல்வியா கல்லு அவர் இப்படித்தான் கேட்கிற சரியா? தொழிலாளர்கள் முதலாளியை என்னக்கெல்லாம் நான் சொன்னேன். நான் ஆப்போசிட்டு போகிறது கடைசியிலன்ட்டு நீங்கள் நான் ஒன்று நீங்கள் அவர் இப்படித்தான் கேட்டவர் கேள்வி சரியா? பிறகுதான் அது மாற்றப்பட்டது. இவர்களை தொழிலாளர்கள் முதலாளியை தொழிலாளர்கள் சொல்லி இல்ல என்ன பிரச்சனை இல்ல வணிக கொன்வீஸ் ஆயிட்டார். ஆனா முதல் தரம் கேட்கல. இல்ல முதல் தரமே வந்தது இப்படிதான். முதல் தரம் கேட்கல. மறுபடியும் கேளுங்க. தொழிலாளிமாருக்கு முதலாளிமாரன்னு தான் கேட்டது. திருப்பி கேட்கல. அவன் மாறிச்சுன்னா நான் எழுதி வச்சிருக்கேன். நீங்க எழுதி வச்சதங்க தெரியாது. நீங்க கேட்டதுக்காக நான் நேரண்டா முதலாளிகளுக்கு தொழிலாளர் ஆப்போசிட் போவாரு. அது பிள்ளைகளா ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் தானே. அடுத்த கேள்வி. விளையாட்டு போட்டிகளில் பேசப்படுவது உணவு உட்பதற்கு முக்கியமாக மீண்டும் விளையாட்டு போட்டிகளில் பேசப்படுவது இல்ல வாரங்கள் ஒருவர் கதைத்துக் கொள்வது தெரிவிதிகளை இதனையும் காணலாம். ஒருவர் கதைத்துக் கொள்வது தெரிவிதிகளை இதனை காணலாம். ஒருவருடன் ஒருவரா? ஆமா, ஒருவரை ரெண்டும் வரலாம். நலம் விசாரிப்போம். ஆனா தெருவில் இதை என்ன காணலாம்? என்ன தெருவில் மரத்தை தான் காணலாம். பள்ளம் காணலாம். பள்ளம் இல்ல கார்கள் பஸ்கள் வாகனங்கள் ஓடுறத காணலாம். பகைத்துக் கொள்வதா கதைத்துக் கொள்வதா? கதைக்கிறது பேசுறது. வணக்கம் என்று சொல்லுவோம். அது என்ன தெருவில் என்னத்தை காணலாம்? புதினா. ஒருவர் கதைத்துக் கொள்வது ஒருவரை அது சொன்னா நீங்க பிடிச்சிருவீங்க. சிறு தெருவீதிகளை இதனையும் காணலாம். சிறு சங்கதியும் தெருவீதிகள சங்கதி தெரியுது. விளக்கு இருக்கு தெருவீதிகள்ல. அந்த சட்டம் ஒழுங்கு அதுகளும் பார்க்கலாம். ரெட் லைட் இருக்கும் தானே? இல்ல நடக்கிற இதே என்று சொல்லுவோம். நடபாதைய பாரு. அதான் என்ன சொல்றோம். இது முகவரி அட்ரஸ் இல்ல இலக்கம் இல்ல. வீதிகளில் இந்த கண்காணிக்கிற இதுலதான் ஏதோ ஒன்று வேற ஒண்ணு. தெரு வீதிகளில இதனை காணலாம். வழிகாட்டி. பச்சை சிவப்பு மஞ்சள் லைட் எரியறதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல சிக்னல் இல்ல சொன்னா அப்புறம் ஆக்களை பதித்தாண்டே கட்ட பதி
விக்கல் தான் இருக்கும். ஒருவர் ஒருவர் டேஸ் கதைத்துக் கொள்வார். சரி வடிவாக இங்க அப்படி இருக்கு. டேஷ் கதைச்சு கொள்வோம். ம். எங்க போறான்னு நலம் விசாரிக்கிறது, நலம் விசாரிப்போம். இல்ல அல்ல ஒருவர் என்ன வணக்கம் சொல்லுவோம். வேறு என்ன? இல்ல புறம்போக்கி தெருவழியிலே இதை காணல. தெருவழி இல்ல. புறம் பேசுறது இல்ல தெருப்புறம். காറ്റാடிய காணலாம் வெளில சில பேர். இந்த தெருவழியா? லைட் போஸ்ட் இருக்கும் தெருவழிய. ஒருவரை ஒருவர் விளக்கு கதைத்துக் கொள்வது. ஒருவரை ஒருவர் கதைத்துக் கொள்வது. சோம்பலா இருக்கிறது. விலாசம் சொல்றது முகவரி. டெலிபோனா? அது வாணி சொன்ன வைத்தியம் தெருவீதிகள் இதனை காணலாம். டெலிபோன் பூத். டெலிபோன் பூத். ஒருவரை ஒருவர் சந்தித்து கதைத்துக் கொள்வது. தெருவீதிகளில் இதனை காணலாம், சந்திகளை காணலாம். சந்தி சந்தி, சந்திய காணலாம். சந்தியா? சந்தி. சரியா? அப்ப நான் கேட்ட கேள்வி. சரி, அடுத்த கேள்வி. சிறு குழந்தைகளுக்கு மருந்தை இப்படியும் கொடுப்பார். சிறு குழந்தைகளுக்கு மருந்தை இப்படியும் கொடுப்பார். கதை கட்டுரை எழுதும் போது இது முக்கியம். கதை நீங்க கதை சொல்லிட்டீங்க என்ன? குடுக்குற சிறு குழந்தைகளுக்கு மருந்தை இப்படியும் கொடுப்பார். பிராக்காட்டி மருந்த பிராக்காட்டியா கொடுப்பாங்க. பருக்கிறது. இருக்கிற கிண்ணத்துக்கு பேர் அந்த கிண்டியோ மற்றதுக்கு மரவணுமே கிண்ணியண்டா. அதுல அமுக்கி பிடிச்சு கொடுக்க கதை கட்டுரைகளில் இது இருக்குமோ? இது முக்கியம். கதை கட்டுரை எழுதும் போது இது முக்கியமா. முகபுர கரு. சிறு குழந்தைகளுக்கு மருந்தை இப்படி பருக்கிறது. கருப்பொருள் எல்லாம் வரும். ஆனா ரெண்டு ஒரே சொல்லி வரும். அந்த குட்டி ஒரு மூக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு பேர் என்ன பேர் இல்லையா? சங்கு சங்குன்னு சொல்றது. தங்கு இல்ல சங்க கொடுக்கறதா? அக்கா எங்களுக்கு ஊதி தமிழர்களுக்கு சின்ன கிண்டி மாதிரி இருந்து சங்கதான் சொல்ற. சங்கால பால் வருதான் சொல்றது. இல்ல அதுக்கு வேற ஏதோ ஒரு அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் ஒரு சின்ன மூக்கு மாதிரி. நாங்க சங்கன் தான் அரை விட்டுட்டு இப்ப கதை கட்டுரைய பாருங்க என்ன அதுதானே முற்று அப்படி எழுதுற மாதிரி எதுவும் பெருமாக்கா இல்ல. எழுத்தினோட சம்பந்தப்பட்டதான். கதை எழுதும் பொழுது என்ன கரு இருக்கும், கதை இருக்கும். கடைசியில என்ன நாங்கள் பெயரைத்தானே போடுவோம். மருந்து கொடுக்கறது ஆவண்ட பண்ணுவனும், அமர்த்தி கொடுப்பினும், அண்ணாந்து கொடுப்பினும், விழுகு கதை எழுதுல குழந்தைகளுக்கு எப்படி மருந்த கொடுக்குறது? இல்ல அதுதான் இப்படி இப்படி புட்டிச்சுட்டு அமுக்கி கொடுக்கறது. பறிக்குதான் விடுவோம். பறிக்கி விடுவோம்னு சொல்றது. ஆவண்டப்படி போட்டு ஆவண்டப்படி போய் ஆண்டு கொடுக்கறது. ஊத்தி என்று வருமோ அல்லது? சரி, மருந்துன்னு சொல்லிக்கலாம். குளிசி அண்டு வச்சிருக்கவன் குளிசி என்றா விழுங்குறது இல்ல. குழந்தைகளுக்கு அது தட்டி பவுடர் ஆக்கி கொடுப்பாரு. பவுடர் பொடி என்று வரும். பவுடர் ஆக்கி கொடுக்கறதோ பொடி இல்ல. அது மற்றதுக்கு என்ன? கதை கட்டுரைக்கு கரைத்து கொடுப்பார்கள். கரை அது மையம் இல்லையா? மாத்தி ஒரு சொல்ல மாத்தினா சரியா வரும். விட என்ன கரையா? கடித்து கரை மரை சரை சரை. ஐயோ இல்ல. தட்டி கொடுப்பாரு. தட்டி இல்ல. ஒரு சொல்ல மாத்தினா, ஒரு எழுத்த மாத்தினா இந்த விட வர கரைத்து
என்னண்டு உரைச்சு கொடுக்கறது உரை உரை உரைத்து கொடுக்கறது சின்ன பிள்ளைகளுக்கு இதுக்குள்ள போட்டு உரைத்து கொடுக்கறது இல்ல ஆய்வு உரைநடை என்றது உரைநடை வேணும் கட்டாயம் கதை கட்டுறது ஓ இல்ல இல்ல மருந்து எப்படி கொடுக்கறது உரைத்தா? உரைச்சு கொடுக்க உரைச்சு ஓகே. உரைச்சு போட்டு உரைத்துதான் பருக்கு வேணும் சும்மா குளிசி அதெல்லாம் உரைத்து கொடுக்கறது கரண்ட்ல தேய்ச்சி போட்டு இப்படியா? அதான் ஓகே. கோப்பை இருக்கா அதை உரைத்து கொடுக்கறது. ஓகே. எல்லாம் தாய்ப்பாலில உரைச்சு போட்டு உரைச்சதை கரைச்சிட்டு குழந்தைகளுக்கு பருத்து வாங்குவானி சிட்டிகள்ல உரைச்சு அதை பருத்து எனக்கு தான் நின்றுடுதோ உரைக்கின்றது சரியோக்கா? உரைதான் சரி அது உரை உரை எனக்கு நின்றுட்டுது. நான் உங்களுக்கு நின்று பார்த்தேன், எனக்கு நின்றுடுது. வெயிலுக்கும் மழைக்கும் ராஜா இவர்தான். வெயிலுக்கும் மழைக்கும் ராஜா இவர்தான். காதலுக்கு அடி என்றால் இதனை செய்து கொள்வார்கள். செய்கிறது குடை குடை உரை உடையான செல்வி சொன்னார் ஒரு புள்ளி. இது ஒரு உயிரினத்துக்கு சிறப்பான செயல். இது ஒரு உயிரினனுக்கு சிறப்பான செயல். நாமும் இதனை செய்ய விரும்புவோம். வால் காட்டுவதோ? வாழா இல்ல, இது உயிரினத்துக்கு சிறப்பான செயல். செயல்பாடு. நாமும் இதனை செய்கிறோம். நாங்களும் இதனை செய்து கொள்வோம். குதிக்கிறது குதிக்கிறது பாயுதல் பாயுதல் குதிக்கிறது பாய்கிறது முடுக்கலாம். கடிக்கிறது 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 மீது சின்ன குழந்தை கடிப்பாருல்ல என்ன? உயிரினத்துக்கான சிறப்பான செயல் இது. ஒரு செயல் சொல்ல வேணும். கொஞ்சம் கொஞ்சிறது கொஞ்சிறது இல்ல, உயிரினம் கொஞ்சம் ஆகல. உயிரினம்னா பறவையா மிருகமா? முட்டுறது முட்டுறது இருவருங்க நாங்களும் செய்யறோம்டா முட்டுறோம் தானே. இல்ல இல்ல, பறவையா மிருகமா? மிருகம் 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 இல்லாது ஒரு விலங்கு, ஒரு பிராணி. அரைகிறது அரைகிறதா? இல்ல, பாம்பு பாம்பை படுத்தாலும் அரைகிறது வருமா? வடிவா சொல்லுங்க. இது ஒரு உயிரினத்துக்கு சிறப்பான செயற்பாடு. அது சரிதான். இப்ப பாம்பும் அரையும், அது மாதிரி ஆக்களும் அப்படித்தானே அரைகிறதானே. விருப்பமா அரையணுமா? விருப்பமா அரையணுமா? விருப்பமா நாம் இதனை விருப்பமா செய்து கொள்வோம் சொன்னேன் நான். நாம் இதனை செய்ய விருப்பமாக செய்து. அதைத்தான் இல்ல, நான் கொஞ்சதையத்தான் எடுத்தேன். அங்கால வராது நக்குறது இல்ல, நாக்கால நக்கும் மிருகங்கள் அது மாதிரி. கொத்துறது. அது நீங்கள் பதில சொல்லி போட்டு நிப்பாட்டுக்கோ. உயர்னத்துக்கு சிறப்பான செயல் என்ன? படம் எடுக்கும். மற்ற பெண்களுக்கு விருப்பம் தானே, படம் எடுக்க விருப்பம் தானே எங்களுக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நீங்கள் பாம்பு சொல்லியீங்களா, அதோட நில்லுங்கொண்டு சொல்லி இருக்கலாம் தானே. சரி, நன்றி. சரி, இருமலுக்கு ஏதாவது வழியா பண்ணுங்க. கொஞ்சம் நடிச்சவர்களை தொடர்ந்து இருமுறைங்க, ஏதாவது குடிங்க. நன்றி, வணக்கம். நிறைவு வருகின்றது அறிவுக்கலைஞன் தோப்படுத்தியா நடிச்சவர்கள். இந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அணி இன்று அறிவு கலைஞர்களில் பங்கு வைத்த சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும், கண்டுபிடி என்ற நிகழ்வுக்கு பங்கு பெற்ற அனைத்து அன்புறவுகளுக்கும், இந்த தளம் அந்த அதிபர் நடாவர்களுக்கும், பாமுகத்தில் தொழில்நுட்பத்தில் பணிபுரிந்த கலைவாணி மோகன் அவர்களுக்கும், ஆசா சிலை இருக்கிறவங்களுக்கு தந்த அருள்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். நன்றி.